அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 9th தமிழ்ல இருந்து இன்று முதல் முக்கியமான 75 கேள்விகளை தினமும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் வான்படை சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக எந்த நாட்டிற்கு சென்றனர்? இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் வான்படை சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டிற்கு சென்றனர். இமயமலை எதற்கு மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது? இமயமலை எதற்கு மேற்கோளாகன்னு பார்த்தீங்கன்னா உறுதிக்கு மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது. சொற்களின் இன்றியமையா பகுதி எது? ஆப்ஷன்ல பாருங்க. சொற்களின் இன்றியமையாத பகுதி அடிப்பகுதி, அதாவது வேர்ச்சொல். சொல்லுல கட்டளையா வரும் வேர்ச்சொல் என்பது முக்கியமான பகுதியாகும். இந்திய தேசிய இராணுவத்தில் யாருடைய பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது? இந்திய தேசிய இராணுவத்தில் யாரு பெயரில்னு பார்த்தீங்கன்னா ஜான்சி ராணி பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யார்? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் வள்ளிக்கண்ணன் ஆவார். டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்று முழக்கமிட்டவர் யார்? டெல்லி சலோ என்று முழக்கமிட்டவர் ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி என்பது சரியான விடை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் என்பது சரியான ஒன்று. பின் வருபவரில் எவர் கிரேக்க தத்துவஞானி? பின் வருபவர்கள்ல எவர் கிரேக்க தத்துவஞானி? ஆப்ஷன்ல பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். இவங்க ரெண்டு பேருமே கிரேக்க தத்துவஞானி ஆவார்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன்ல கால்டுவெல். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. புலவர்கள் நீண்ட வாழ்க்கைக்கு எதனை உவமையாக கூறுகிறார்கள்? புலவர்கள் நீண்ட வாழ்க்கைக்கு எதனை உவமையாக கூறுகிறார்கள்? குமரி, காவிரி, மணல் நிறைந்த இடங்கள் அனைத்துமே உவமையாக கூறுகிறார்கள். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? முக்கியமான கேள்வி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரலை பட்டராவார். நன்மையை நன்மைக்காகவே செய்து பேர் பெற்றவர் யார்? நன்மையை நன்மைக்காகவே செய்து பெயர் பெற்றவர் ஆய் என்பது சரியான பதில். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் அகத்தியலிங்கம். பரந்த மனப்பான்மையும் விரிவான ஆளுமையையும் வளர்த்த இலக்கியம் எந்த இலக்கியம்? பரந்த மனப்பான்மை விரிவான ஆளுமையையும் வளர்த்த இலக்கியம் அகத்திணை இலக்கியமாகும். இந்திய மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? இந்திய மொழிகள் பார்த்தீங்கன்னா 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று கூறியவர் யார்? சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று கூறியுள்ளார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயரிட்டவர் யார்? கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயரிட்டவர் சர் ஆர்தர் காட்டன் என்பது சரியான ஒன்று. வேளாண்மை எதனை அடிப்படையாக கொண்டது? வேளாண்மைக்கு அடிப்படையானது நீர் ஆகும். எம்மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் விகுதிகள் இல்லை. எந்த மொழியில திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் விகுதிகள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் என்பது சரியான ஒன்று. எந்த நாட்டு அரண்மனை சித்திரங்களில் காளைப்போர் குறித்த செய்திகள் காணப்படுகின்றன? அதில் பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டு அரண்மனை சித்திரங்களில் தான் காளைப்போர் செய்திகள் காணப்படுகின்றன. தமிழ் மொழி பேசப்படும் நாடு எந்த நாடு? இதில் கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட் அனைத்து நாடுகளிலுமே தமிழ் மொழி பேசப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் நாள்
எந்த நாள் உலக சுற்றுச்சூழல் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5 அனுசரிக்கப்படுகிறது. திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழி என்ன மொழி? திராவிட மொழி குடும்பத்தில் என்னென்ன இருக்குன்னா தமிழ், கன்னடம், மலையாளம் அனைத்தும் என்பது சரியான விடை. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? அவர் பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் என்பது சரியான ஒன்று. 3 என்னும் எண்ணு பெயர் தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது? 3 என்னும் எண்ணு பெயர் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மூடு என்று அழைக்கப்படுகிறது. எந்த சிற்றிலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றிய செய்திகள் காணப்படுகிறது? அதில் பார்த்தீங்கன்னா பல்லு இலக்கியத்தில் தான் ஏறு தழுவுதல் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. உலகில் முதல் ஒளிப்படியை எடுத்தவர் யார்? உலகத்திலேயே முதல் ஒளிப்படியை எடுத்தவர் சிஸ்டர் கால்சன் என்பது சரியான ஒன்று. சுடுமண் வளையமிட்ட கிணற்றின் பெயர் என்ன? சுடுமண் வளையமிட்ட கிணற்றின் பெயர் ஆன்சர் சரிதான், உறை கிணறு என்பது சரியான ஒன்று. எந்த நாகரிக வரலாற்றில் காளை முக்கிய பங்கு வகிக்கிறது? இதில் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிக வரலாற்றில் தான் காளை முக்கிய பங்கு வகிக்கிறது. இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார்? இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷனில் மைக்கேல் ஆல்ட்ரிச் என்பது சரியான ஒன்று. திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 என்பது சரியான விடை. ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எந்த நூல்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கலித்தொகையில தான் ஏறு தழுவுதல் பற்றி கூறப்பட்டுள்ளது. காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு, காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் என்பது சரியான ஒன்று. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் முக்கியமான கேள்வி சர் ஆர்த்தர் காட்டன் அவர்கள். 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு நடத்தப்படும் தேர்வின் பெயர் என்ன? 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு நடத்தப்படும் தேர்வு ட்ரஸ்ட் என்ற தேர்வாகும். ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகள் தொன்மையானது? ஏறு தழுவுதல் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு தொன்மையான விளையாட்டாகும். கல்லணையின் நீளம் என்ன? கல்லணையின் நீளம் பார்த்தீங்கன்னா 1080 அடி கொண்டது. தோம் என்பதன் பொருள் என்ன? தோம் என்பது குற்றம் என பொருள்படும். ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா 1959ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏறு தழுவுதல் எந்த நிலத்து மக்களின் அடையாளத்தோடு பிணைந்தது? ஏறு தழுவுதல் இது ஒரு முக்கியமான கேள்வி. முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடு பிணைந்தது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உதவித்தொகைக்காக நடத்தப்படும் தேர்வு என்ன தேர்வு? 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக NTSC தேர்வு நடத்தப்படுகிறது. கோத்தாரி கல்விக்குழு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு? கோத்தாரி கல்விக்குழு 1964ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர் யார்? பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர் காரைக்கால் அம்மையார் அவர்கள். பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு இணையம் அதாவது இன்டர்நெட் வந்த ஆண்டு எந்த ஆண்டு? பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக 1991ஆம் ஆண்டு இணையம் வந்தது. கீழ் கண்டவர்களுள் சங்ககால பெண்பார் புலவர் யார்? சங்ககால பெண்பார் புலவர்களில் இவங்களில் வெண்ணி கொதித்தியார், வெள்ளி வீதியார், ஔவையார் அனைவருமே சங்ககால பெண் புலவர்கள் ஆவார்கள். பயணச்சீட்டுகள் இணையவழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 2002ஆம் ஆண்டு தான் பயணச்சீட்டுகள் இணையவழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்டது. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டையின் பெயர் என்ன? தமிழக மக்கள் அந்த அட்டை பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையின் பெயர் திறன் அட்டையாகும். சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு?
சாரதா சட்டம் 1929ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. மறைமலை அடிகளின் மகள் பெயர் என்ன? அவருடைய மகள் பெயர் நீலாம்பிகை அம்மையாராகும். நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? சாவித்திரிபாய் பூலே தான் இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார். சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் நூல் எந்த நூல்? சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் நூல் ஆப்ஷன்ல தொல்காப்பியம் என்பது சரி. பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படும் இடம் ஆப்ஷன்ல பாருங்க. பல்லவர் கால சிற்பங்கள் மாமல்லபுரம், காஞ்சிபுரம், மலைக்கோட்டை அனைத்து இடங்களிலும் பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படுகிறது. உருவ அமைப்பின் அடிப்படையில் சிற்பங்களின் வகைகள், இதில் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். உருவ அமைப்பின் அடிப்படையில் சிற்பங்களின் வகைகள் 2 ஆகும். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது? கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் வளர்ச்சி பெற்றது. 2ஆம் ராசராசன் கட்டிய கோவில் எந்த கோவில்? ஆப்ஷன்ல பாருங்க. 2ஆம் ராசராசன் கட்டிய கோவில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவிலாகும். செப்பு திருமேனிகள் யாருடைய காலத்தில் மிகுதியாக உருவமைக்கப்பட்டன? செப்பு திருமேனிகள் காலம் ஆன்சர் சரிதான், சோழர் காலம் என்பது சரி. நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கில பிரதமர் யார்? அவர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்பது சரியான ஒன்று. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலை எழுதியவர் யார்? இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலை எழுதியவர் மா சு அண்ணாமலை அவர்கள். ரவி என்பதன் பொருள் என்ன? ரவி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கதிரவனை குறிக்கும். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி அவர்கள். இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 45 பேர். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? சுயமரியாதைனாவே தந்தை பெரியார் அவர்கள் என்பது சரியான விடை. கியூசு எனப்படும் தீவு உள்ள நாடு எந்த நாடு? கியூசு தீவு உள்ள நாடு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஆகும். கொடும்பாளூரில் உள்ள மூவர் கோவில் சிற்பங்கள் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டவை? கொடும்பாளூரில் உள்ள மூவர் கோவில் சிற்பங்கள் 2ஆம் பராந்தக சோழன் காலத்தில் அமைக்கப்பட்டவையாகும். தெற்காசியாவின் சாக்ரடீஸ் என பாராட்டப்பட்டவர் யார்? அவர் தந்தை பெரியார் அவர்கள். ஒளி அமுது இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஒளி அமுது இது உருவகத்தை குறிக்கும். ரேவதி என்னும் புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார்? ரேவதி என்னும் புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் முத்துராமலிங்க தேவராவார். ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை யார்? ஒழுக்கவியலை நன்கறிந்து எழுதிய உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்பது சரியான ஒன்று. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அது 1925ஆம் ஆண்டாகும். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்று கூறும் நூல் எந்த நூல்? உட்கையில்லா யாக்கை மகன் படிச்சிருப்போம். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்று கூறும் நூல் புறநானூறு என்பது சரியான ஒன்று. தமிழின் தன்மைகளை போன்று இடம்பெறும் மொழி எந்த மொழி? தமிழின் தன்மைகளை போன்று இடம்பெறும் மொழி ஜெர்மன் மொழி என்பது சரியான ஒன்று. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 75 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதுவும் ஒரு 6 நாள் ஒரு 400 கேள்விகளுக்கு மேலே பார்க்க போகிறோம். இதையெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. தேங்க்யூ ஆல்.